வணக்கம். மதுரை இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள வர்றது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்னு பிரம்மாண்டமான மீனாட்சி அம்மன் கோயில், இன்னொன்னு உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா. இந்த மகத்தான கொண்டாட்டத்தோட கதை என்ன? இதுக்கு பின்னாடி என்னென்ன ஆழமான அர்த்தங்கள் இருக்கு? வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். மீனாட்சி திருக்கல்யாணம்ங்கிறது வெறும் ஒரு சாமி கல்யாணம் மட்டும் இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்கு. சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு முக்கியமான புள்ளி இது. சொல்லப்போனா ஒரு நகரத்தோட ஒட்டுமொத்த ஆன்மாவையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் ஒற்றுமையும் உலகத்துக்கே எடுத்து சொல்ற ஒரு மகாவிழா. சரி, இந்த மகாவிழாவுக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வருவோமா? வாங்க. இந்த திருவிழாவோட கதாநாயகியே யாருன்னு கேட்டா அது நம்ம அன்னை மீனாட்சி தான். அவங்க ஒரு இளவரசியா பிறந்து ஒரு மாபெரும் போர் அரசியா உலகத்தையே ஜெயிச்சு கடைசியா அந்த பரமசிவனையே கரம் பிடிச்சாங்க. அவங்களோட அந்த பிரமிப்பான கதையில இருந்து தான் நம்ம பயணத்தையே ஆரம்பிக்க போறோம். 3 மார்பகத்தோட ஒரு இளவரசியா? கேட்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா புராணம் சொல்ற கதை இதுதான். குழந்தை பாக்கியம் இல்லாத பாண்டிய மன்னன் மலையத்வஜனுக்கும் ராணி காஞ்சனமாலைக்கும் அவங்க செஞ்ச ஒரு பெரிய யாகத்தோட தீயிலிருந்து 3 வயசு குழந்தையா 3 மார்பகங்களோட தோன்றுனவங்க தான் அன்னை மீனாட்சி. மீனாட்சி பிறந்த அந்த நொடியிலேயே வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டுச்சு. அது என்ன சொன்னுச்சு தெரியுமா? இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, சாட்சாத் பராசக்தியோட அவதாரம்னு சொல்லுச்சு. அது மட்டுமா, இன்னொரு பெரிய ரகசியத்தையும் உடைச்சது. அதாவது அவளோட வாழ்க்கை துணை, அவளோட கணவர் யாருன்னு அவ கண்ணுல பாக்குறாளோ அப்போ அவளோட 3வது மார்பகம் தானாவே மறைஞ்சிடும்னு சொன்னுச்சு. மீனாட்சி சின்ன வயசுல இருந்தே போர்க்கலையில புலி. அவங்க அப்பாக்கப்புறம் மதுரைக்கே அரசியா முடிசூட்டினாங்க. சும்மா இருந்தாங்களா? உடனே திக்விஜயம் கிளம்பிட்டாங்க. திக்விஜயம்னா 8 திசையையும் ஜெயிச்சு உலகத்தையே தாங்கால் கீழே கொண்டு வர்றது. அவங்களோட வீரத்துக்கு முன்னாடி எந்த ராஜ்யத்தாலையும் நிக்க முடியல. கடைசியா அவங்க போய் நின்ன இடம் கைலாயம். அங்க போர்க்களத்துல சிவபெருமான நேருக்கு நேரா சந்திச்ச அந்த ஒரு நொடி, அந்த அசரேரி சொன்ன மாதிரி அவங்களோட 3வது மார்பகம் மறைஞ்சு போச்சு. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது, இவர்தான் தனக்காக பிறந்தவர், தனக்காக விதிக்கப்பட்டவர்னு. சரி, இது கதையோட ஒரு பகுதி. இப்போ கதையோட இன்னொரு முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். மீனாட்சியோட அண்ணன் கள்ளழகர், அதாவது மகாவிஷ்ணுவோட அவதாரம். அவரோட பயணத்தை பத்தி பார்க்கலாமா? இங்குதான் சைவமோ வைணவமோ ரொம்ப உணர்வுபூர்வமா ஒன்னு சேருது. அழகரோட பயணம் இருக்கே, அது ஒரு பாச போராட்ட கதை. தான் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆசையா கிளம்பி வர்றாரு. ஆனா சில காரணங்களால அவரால சரியான நேரத்துக்கு வந்து சேர முடியல. கல்யாணம் முடிஞ்சிடுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த திருவிழால இது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. சரி, அழகர் ஏன் லேட்டா வந்தாரு? அதுக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்கு. வழியில மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது, அடர்ந்த காட்டை தாண்டி வந்தது, கொண்டு வந்த விலை உயர்ந்த பரிசு பொருட்களை பாதுகாக்க கள்ளர் வேஷம் போட்டதுன்னு பல தடைகள். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான், அவங்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லைன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக சுந்தரேஸ்வரரே நடத்தின ஒரு தெய்வீக திருவிளையாடல் தான் அதுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நாம புராண கதைகள்ல இருந்து கொஞ்சம் சரித்திர பக்கங்களை புரட்டி பார்ப்போம். இன்னைக்கு நாம கொண்டாடுற இந்த பிரம்மாண்டமான சித்திரை திருவிழா எப்படி உருவாச்சு, எப்படி 2 தனித்தனி விழாக்கள் ஒன்னா சேர்ந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வரலாற்றை திரும்பி பார்த்தா மீனாட்சி கல்யாணம் ஒரு சைவ விழா, அழகர் ஆத்துல இறங்குறது ஒரு வைணவ விழா. இது ரெண்டுமே தனித்தனி மாசங்கள்ல தான் கொண்டாடப்பட்டு வந்துச்சு. அப்போ 17ஆம் நூற்றாண்டுல ஆட்சி செஞ்ச திருமலை நாயக்கர் மன்னர் தான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார். சைவ வைணவ மக்களை ஒன்னா இணைக்கிறதுக்காகவும் மதுரையோட பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்காகவும் இந்த 2 விழாவையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான சித்திரை திருவிழாவா மாத்தினாரு. உண்மையிலே இது ஒரு சூப்பரான சமூக ஒருங்கிணைப்பு முயற்சி இல்லையா? சரி வாங்க, இப்போ ஒரு மாசம் முழுக்க மதுரை நகரத்தையே திருவிழா கோலமா மாத்துற அந்த முக்கியமான நிகழ்வுகளை ஒவ்வொன்னா வரிசையா பார்க்கலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு, ஒரு தனி அர்த்தம் இருக்கு. முதல்ல கொடியேற்றம். இதோட தான் விழா அதிகாரப்பூர்வமா தொடங்குது. மீனாட்சி அம்மன் கோயில் கொடி மரத்துல அந்த புனித கொடியை ஏத்தின உடனேயே மதுரை முழுக்க கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இது வெறும் விழாவுக்கான அறிவிப்பு மட்டும் இல்ல, மதுரையோட ஒற்றுமைய ஓங்கி ஒலிக்கிற ஒரு கம்பீரமான சின்னம். அடுத்து பட்டாபிஷேகம். இந்த நாள்ல தான் மீனாட்சி பாண்டிய சாம்ராஜ்யத்தோட அரசியா முடிசூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 4 மாசத்துக்கு மதுரையோட மொத்த ஆட்சியும் அவங்க கையில தான். அதுக்கப்புறம்தான் அவங்க கணவர் சுந்தரேஸ்வரர் அடுத்த 8 மாசத்துக்கு ஆட்சி செய்வார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க,
பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண்ணோட ஆளுமையையும் ஆட்சித் திறனையும் எவ்வளோ அழகா கொண்டாடிருக்காங்க பாருங்க. இது நிஜமாவே ஒரு அற்புதமான விஷயம். பட்டாபிஷேகம் முடிஞ்சதும் அடுத்து என்ன? திக்விஜயம்தான். நம்ம அரசி மீனாட்சி தம் படையோட உலகத்தையே ஜெயிக்க கிளம்புறத நினைவுபடுத்துற ஒரு நிகழ்வு இது. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அந்த வீர பயணம் கடைசியா கைலாயத்துல அவங்களோட காதல் கணவர் சிவனைக் கண்டு காதல்ல லீழ்றதோட முடியும். இப்போ கல்யாண நாள் அன்னிக்கு அதிகாலையில இருந்தே மதுரை நகரமே ஜேன்னு இருக்கும். பக்தர்கள்லாம் பொற்றாமரை குளத்துல குளிச்சு விநாயகரை கும்பிட்டுட்டு கல்யாணத்தை பார்க்க ரெடி ஆவாங்க. கல்யாணம் ரொம்ப கோலாகலமா முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் யானை மேலையும் பூவால அலங்கரிச்ச பல்லக்கிலையும் வீதி உலா வருவாங்க. மக்களுக்கு அருள் கொடுப்பாங்க. உண்மைய சொல்றேன், அந்த காட்சியை பார்க்கறதுக்கே 2 கண்ணு போதாது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் தேரோட்டம். இப்போ மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் வெறும் சாமிங்க இல்ல, பாண்டிய நாட்டோட அரசனும் அரசியும். அதனால தம் மக்களை பார்த்து ஆசி வழங்குறதுக்காக பெரிய அலங்கார தேர்ல ஏறி மாசி வீதியில வலம் வருவாங்க. தெய்வமே அரசனும் அரசியுமா மாறி மக்களை நேர்ல வந்து பாக்குறது இவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இல்லையா? இவ்வளவு கதைகள், இவ்வளவு நிகழ்வுகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்னு மட்டும் தெளிவா புரியுது. இந்த சித்திரை திருவிழா மதுரைக்கு வெறும் ஒரு கொண்டாட்டம் இல்லைங்க, அது அந்த நகரத்தோட ஜீவன், அதோட ஆன்மா. இந்த விழாவோட பிரம்மாண்டத்தை ஒரே ஒரு நம்பர்ல சொல்லலாம், 15+15. அதாவது 15 நாள் மீனாட்சியோட பட்டாபிஷேகம் கல்யாணம்னு களைகட்டும், அடுத்த 15 நாள் கள்ளழகரோட பயணம் வைகை ஆத்துல இறங்குறதுன்னு அதகலம் படும். ஆக மொத்தம் ஒரு மாசம் நான் ஸ்டாப் கொண்டாட்டம். ஆஹா, இப்போ நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கோம். இந்த சித்திரை திருவிழாங்கிறது வெறும் சடங்குகளோட ஒரு லிஸ்ட் கிடையாது. இது வேற வேற நம்பிக்கைய உள்ள மக்களை ஒன்னா சேர்க்கிற ஒரு ஒற்றுமை பாலம். இது பக்தி, பாரம்பரியம், கலாச்சாரம், இது எல்லாத்த விட முக்கியமா இது மதுரைங்கிற பெருமையோட ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம். கடைசியா ஒன்னு யோசிச்சு பாருங்களேன், எப்படி ஒரு புராண கதை, ஒரு வரலாற்று சம்பவம், அப்புறம் கோடிக்கணக்கான மக்களோட அசைக்க முடியாத பக்தி, இது 3ம் ஒன்னா சேர்ந்து ஒரு திருவிழாவை ஒரு நகரத்தோட அடையாளமாவே மாத்துது. இந்த கேள்விக்கு மதுரை சித்திரை திருவிழா காட்டுற பதில்தான் அதிசயம்.